ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் குடும்பமாக சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதும், தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவதும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் உண்மையிலே ஒரு ஆனந்த அனுபவம் தான். அதை கர்த்தர் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாரந்தோறும் கொடுத்து வருகிறார். நம்ம ஆராதிக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கிற விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை பெறுகிறோம். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும் போதும் அந்த வசனம் நமக்குள்ளே விசுவாசத்தில் ஒரு உறுதிப்பாட்டையும் கர்த்தர் மேல் ஒரு பலத்த நம்பிக்கையும் உருவாக்குகிறதை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளவுக்கு ஆசீர்வாதமான நன்மைகளை பார்க்க முடியும். வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்த்து நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்து கொள்ளணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வழி, ஒரு வாசல் தான் அவருடைய வேத வசனம். என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் என் வசனங்கள் தானே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வசனம்தான் இயேசு யார் என்று நமக்கு வெளிப்படையாக உணர்த்தி காண்பிக்கிறது. அதனால தான் கர்த்தர் அந்த நேரத்தில் தம்முடைய வார்த்தைகளை அவரே நமக்கு எடுத்து கொடுக்கிறதை தெளிவாக நம்ம உணர முடிகிறது. இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வேறொரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய யூடியூப் சேனல், இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அதிக பயனடைந்து வருகிறார்கள். மாத்திரல்ல, நம்முடைய யூடியூப் சேனலில் புதிய புதிய நிகழ்ச்சிகளும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன உலகம் என்ற ஒரு நிகழ்ச்சி, அது அநேகராலே விரும்பி கேட்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. தீர்க்க தரிசனங்கள் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையும், கர்த்தருடைய வேத தீர்க்க தரிசனங்கள் எப்படி சமூலமும் சத்தியமாக இருக்கிறது என்றும் அது துல்லியமாக எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் அந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு பேசி வருகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி நம்முடைய யூடியூப் சேனலில் வர்றதுனால நீங்கள் இன்னும் அநேகருக்கு நம்முடைய யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்தி வைக்கணும். மாத்திரல்ல, சும்மா அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு போகிறத விட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும், புதிய நிகழ்ச்சிகள் வெளிவரும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் பயனடைவதோடு மாத்திரம் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகம் செய்யணும். நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த கமெண்ட்ஸ் செக்ஷன் இருக்குது பாருங்கள், அது எப்பொழுது நம்ம லாக்கு தான் பண்ணி வைத்திருப்போம். அதுதான் நமக்கு நல்லதும் கூட. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள், நம்ம நிகழ்ச்சியில் அதிகமாக அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லை. ஆனால் பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளில் அந்த கமெண்ட் பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்லே உபயோகப்படுத்துகிற குப்பை தொட்டி போல் பயன்படுத்துகிறாங்க. வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் ஏதாவது தேவையற்ற காரியங்களை உள்ளே எரிந்து விட்டு போகிறாங்க. சிலர் மத துவேஷத்தோட சில கமெண்ட்ஸை உள்ளே போடுவதும், இன்னும் சிலர் வேறு மத நம்பிக்கைகளை இந்த கமெண்ட்ஸ் மூலம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவதையும் செய்கிறதை கவனிக்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ மனிதருடைய நிகழ்ச்சி கீழே வந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா இயேசுவை பற்றி வெகு ஆபாசமான கமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த கமெண்ட்ஸ் என்பதை நம்முடைய நிகழ்ச்சிகளில் மேக்சிமம் நம்ம என்ன செஞ்சிடறோம், மூடி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது நம்முடைய நிகழ்ச்சிகளிலிருந்து சந்தேகம் இருக்குது, கேட்க நினச்சா என்னுடைய இமெயில் மூலமாக நீங்கள் உங்களுடைய கடிதங்களை அனுப்பலாம். மற்றபடி நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, அதை குறித்து என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்பதெல்லாம் நான் அறிந்து கொள்வதற்கு அதிகமாக விரும்புவதில்லை. நான் என்னுடைய வேலையை செய்கிறேன். கர்த்தர் எனக்கு தந்த காரியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். புது நிலை ஊழியக்காரர்கள் தான் தாங்கள் செய்கிற ஊழியத்தை மற்றவங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தின் நடுவிலே
இப்படிப்பட்ட மத நம்பிக்கை உள்ள நிகழ்ச்சிகளுக்குள்ளே மற்றவர்கள் உள்ளே புகுந்து தேவையற்ற காரியங்கள் எல்லாம் உள்ளே அவர்கள் எழுதுவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய நிகழ்ச்சிகளின் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூடப்பட்டிருக்கும். நீங்கள் நிகழ்ச்சிகளை கேளுங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னு நினச்சா என்னுடைய இமெயில் முகவரி இருக்குது, நம்முடைய ஆஃபீஸ் முகவரி இருக்குது, அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அப்போ இதை நீங்கள் உங்களுடைய கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். இன்னும் பல புதிய நிகழ்ச்சிகளை இந்த யூடியூபின் மூலம் நம்ம அறிமுகப்படுத்த போகிறதுனால நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்களும் கவனித்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் சந்தாதாரராக மாறிவிடுவது ரொம்ப நல்லது. நீங்கள் அதையும் செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசவும், நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளவும், ஜெபத்தை கவனிக்கவும் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். இப்போ முதல் பகுதியாக நம்ம கர்த்தரிடத்தில் சில நிமிஷங்கள் மனப்பூர்வமாக ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிக்கும் போது பின்வரும் நிகழ்ச்சிகளில் நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு காரியம், ஜெபமாக இருந்தாலும் தியானமாக இருந்தாலும், நம்முடைய இருதயத்தை அதற்கு ஏதுவாக ஆயத்தப்படுத்துவது இந்த ஆராதனை வேளை தான். அதனால் இந்த ஆராதனை வேளையில் நீங்களும் குடும்பமாக கலந்து கொண்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். வாங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். சங்கீதக்காரன் 150:5 சொல்லுகிறான், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சேர்ந்து துதிக்கலாமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மை பாவத்தில் இருந்து விடுதலை தந்து அவர் கரம் நீட்டி நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். அவரை இந்த வேளையிலே நாம் அனைவரும் சேர்ந்து துதிப்போம். பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் நீதியின் தேவன். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி செல்லுகிறார். ஒவ்வொரு தினமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த வேளையிலே துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எது வந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாறாத தேவன். நீர் எங்களுக்கு புது வாழ்வை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினில் நாங்கள் அனைவரும் உம் பாதத்தில் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நீர் தருவீராக. பசிதாகம் இல்லாத பரலோகத்தில் உம்மை ஒவ்வொரு நாளும் துதித்து துதித்து வாழ எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தருவீராக ஆண்டவரே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் உம்மை துதித்து என் வாழ்வை தொடர நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். யோவேல் 2:21 வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்பதை நாம் உணர வேண்டும். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அளித்தனரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அளித்தனரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஏசாயா 49:15 வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே
பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஏசாயா 49:16 வேதம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மகிழ்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் பல்வேறு விதமான நினைவுகளில் அதுவரைக்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஆறுதல் அடைந்து, ஒரு அமைதல் அடைந்து, அலைகளெல்லாம் ஓய்ந்து அது ஒரு தெள்ளிய நீரோடை போல மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு நம்ம செய்கிற ஜெபமாக இருந்தாலும் தியானமாக இருந்தாலும் அதை ஆவியோடும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடும் செய்ய நம்மால் முடிகிறது. அதுதான் ஆராதனையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆராதிக்கும் போது தேவனை நம்ம உணர்கிறோம், கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம், விசுவாசத்திலே புதிய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவத்தோட இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். காலத்தை பார்த்தா நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டி இருக்குது. தினசரி செய்தித்தாள்களில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் உலக அளவிலே நடக்கக்கூடிய பயங்கரங்களாக இருந்தாலும் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அது நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. சமீப காலத்தில் ஆரம்பித்த அந்த ஈரான் அந்த போர் முடியலையான்னு தெரியல, மாறி 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 தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு நாள் பார்க்குறோம், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல குண்டை போட்டு அந்த யுத்தத்தை அணைய விடாமல் வைத்து கொள்கிறார்கள். மத்திய கிழக்கு பகுதியில், அதுவும் குறிப்பாக ஈரான் போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது உலகத்தின் பல பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நீங்கள் அறிந்தது தான். விலைவாசி உயர்வு, எரிபொருள்கள் இல்லாமல் போவது போன்ற பல ஆபத்துகளையும் நெருக்கடிகளையும் பல நாடுகள் சந்திக்க வேண்டி இருக்குது. அதனால் நம்ம தீவிரமாக ஜெபம் பண்ணி ஒரு உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கணும். இந்த பகுதியிலே நாம் ஜெபிக்க போகிறதெல்லாம் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அடுத்து வரப்போகிற காரியங்களாக வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசன வார்த்தைகளின் அடிப்படையில் சில ஜெப குறிப்புகளை கொடுத்து உங்களை ஜெபிக்க வைக்கிறோம். அதனால் சொல்லப்படுகிற காரியத்தை கவனித்து கேளுங்க. அதில் என்னென்ன பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவர்கள் ஜெபிக்கும்போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதோடு மாத்திரம் நின்று விடாமல் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலையும் தனி ஜெபத்திலையும், ஒருவேளை ஜெப குழுவாக இருந்தால் குழு ஜெபத்திலும் நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கத்தான் ஒரு சுபிட்சத்தை, ஒரு நன்மையை தேசத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். Praise the Lord. இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியா நம்முடைய சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு இதற்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய உலகத்தில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வாலிபர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
தகவல்களை அறிந்து கொள்றதற்கும், நண்பர்களோடு அதே போல குடும்பங்களோட தொடர்பில் இருக்கிறதற்கும் சமூக ஊடகங்கள் நமக்கு உதவி செஞ்சா கூட வாலிபர்களுடைய மனதிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த பாதிப்புகளை தான் உண்டாக்கி கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய டிஜிட்டல் யுகத்துல குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க மத்தியில சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படிங்கிறது உலக அளவுல எல்லா தேசத்தையுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அச்சத்தை உருவாக்கி கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் இந்த நாட்கள்ல அப்படி தனிமைப்படுத்திருச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். குடும்பமாக ஃபேமிலியா நம்ம ஒரே வீட்டில் உட்கார்ந்துருந்தா கூட ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லாம வீட்டுக்குள்ளேயே இந்த சோஷியல் மீடியால இணைந்திருப்பதை பார்க்க முடியும். உங்க குடும்பத்திலையும் கூட இப்படி நடந்து கொண்டு இருக்கிறத நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதனால குடும்ப உறவுகள்ல இந்த நாட்கள்ல நிறைய பிரச்சனைகளும் விரிசல்களும் ஏற்படுது. இன்னும் பிள்ளைங்க மத்தியில கல்வி திறன் குறைந்து போறதும், கவன சிதறல்கள் ஏற்பட்டு நினைவாற்றல் குறைகிறதும், மனநல பிரச்சனைகள் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி இதனால நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்துல மக்கள் மத்தியில பெரும் மாற்றத்தை நடந்து கொண்டே வருகிறத ரொம்ப சுலபமாக கண்கூடாக நம்மளால பார்க்க முடியும். உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிராவல்ல ஒரு பிரயாணத்துல நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மக்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாம, தொடர்பு கொள்ளாம, சமூக வலைத்தளங்களுக்குள்ளாக மூழ்கி போய் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தங்களையே மறந்து போன நிலைமையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதையே ஒரு ரொம்ப பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முந்தைய காலகட்டத்திலலாம் ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ ஏதோ ஒரு டிராவல் நம்ம போகிற பொழுது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கண்டிப்பா நம்ம பேசுறது உண்டு. ரயில் சிநேகம் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மே கூட இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால மூழ்கி தங்களையே தனிமைப்படுத்தி கொள்றதுதான் அதிகரித்து கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாரையுமே நிஜ வாழ்க்கையிலிருந்து, அதாவது ஒரு ரியாலிட்டியான வாழ்க்கையிலிருந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள, அதாவது ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளாக இழுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை நிலையாக இருக்கு. போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறது மாதிரி இன்னைக்கு சமூக வலைத்தளங்களுக்கு இளைஞர்கள் ரொம்ப சுலபமாக அடிமைப்பட்டு கொண்டே வர்றாங்க. இத ஆன்லைன் அடிக்ஷன், அதாவது ஆன்லைன் போதை அப்படின்னே சொல்ல முடியும். சோஷியல் மீடியால வர்ற காரியங்களை தங்களுடைய சொந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அது ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறத கூட உணர்ந்து கொள்ளாம அதை போலவே வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறத பார்க்கிறோம். சமூக ஊடகங்கள்ல உலா வருகிற பிரபலங்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களை பார்த்து அவங்கள பின்பற்றுகிறது அதிகரித்து கொண்டே வருது. தங்கள் போடுகிற பதிவுகளுக்கு அவங்க போஸ்ட் பண்றாங்கல்ல சோஷியல் மீடியாஸ்ல, அந்த பதிவுகளுக்கு வருகிற லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதை வச்சு தான் தங்களுடைய சந்தோஷத்தையே தீர்மானித்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். நிறைய லைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆபத்தான முறைகளில் வீடியோக்களை எடுத்து போஸ்ட் போட்டு இதனால நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸை சந்திக்கிறதும், நிறைய ஜனங்கள் மறித்தும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரபலமானவர்களையும் நடிகர்களையும் தான் இன்னைக்கு வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையினோட ஒரு ரோல் மாடல் மாதிரி, ஒரு மென்டோர்ஸ் மாதிரி, ஏன் நல்லா சொல்லணும்னா ஒரு ஹீரோயிக்கா வச்சு, ஒரு ஹீரோஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வாலிபர்களுடைய மனநிலைகளை புரிந்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துற நோக்கத்துல இன்னைக்கு கல்வி நிலையங்கள், அதே போல பணி ஸ்தலங்கள்லையும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா பிரபலங்களை அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்க்கிற வாலிப தலைமுறை தாங்கள் யார், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம சோஷியல் மீடியால வர்ற எல்லா காரியங்களையுமே கொஞ்சமும் யோசிக்காம நம்பி எந்தையுமே சிந்திக்காம அதை அப்படியே ஃபாலோ பண்ண செயல்பட ஆரம்பித்து வர்றாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட கழகத்தை பத்தி நம்ம சொல்லணும். இது என்னுடைய கவனத்தை ரொம்பவுமே ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப ஆச்சரியத்தோட இதை நான் போய் அடிக்கடி அதோடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளவு கூடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது அது எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வாலிபர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு.
கடந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட கழகம் ஒரு வாலிபரால உருவாக்கப்பட்டு இணைய இயக்கத்துல ஒரு சில நாட்களிலேயே, இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சில மணி நேரங்களிலேயே மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. இதுல இணைந்திருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அத்தனை பேருமே வாலிபர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் இவர்களுடைய மத்தியில எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாகவே நம்ம சொல்ல முடியும். இத ஜென்சி தலைமுறையினுடைய ஒரு புரட்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஜென்சி புரட்சி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாஸ் மூலமா இணைக்கப்பட்டு வாலிபர்கள், அதுல குறிப்பாக இந்த ஜென்சி ஜெனரேஷன் இருக்கிறாங்கல்ல, இவங்க உலக அளவுல பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது வாலிபர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூக ஊடக பயன்பாட்டுல மூழ்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே கூட இந்த சோசியல் மீடியாவை சார்ந்து தான் எல்லாமே அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக உணர முடியும். சோசியல் மீடியால அல்காரிதம் அப்படிங்கிறது நம்முடைய நடத்தைய கண்காணிக்குது. நம்ம எதை விரும்புகிறோம், எதை அதிகமாக நம்ம சர்ச் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் செலவிடுறோம், எதை அதிகமாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்குது. உதாரணமாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம சர்ச் பண்ணுறோம், அதை நம்ம பார்க்குறோம் அல்லது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை நீங்கள் சோஷியல் மீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே நீங்கள் ஆன் செஞ்ச உடனேயே அது சம்மந்தப்பட்ட வீடியோஸா இல்லை அது சம்மந்தப்பட்ட லிங்க்ஸா தானாகவே நமக்கு முன்பதாக வந்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்படி நம்ம என்னென்ன எந்தெந்த தளங்கள்ல நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத கண்காணித்து தகவல் தரவுகளை எல்லாம் கணித்து வைத்து அதிக மணி நேரம் சமூக வலைத்தளங்கள்ல நம்ம சிக்க வைக்கிறத பார்க்கிறோம். இதுதான் இந்த காலகட்டத்துல அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். வாலிபர்கள் சோசியல் மீடியாக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, அதிக மணி நேரம் அதுல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பெற்றோர் அவர்களை கண்டித்தா உடனே எக்ஸ்ட்ரீமா யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பெற்றோர்கள் தங்களை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறதாக நினைச்சு கோபமும் மூர்க்கமும் ரொம்ப அதிகமாகி தற்கொலை அளவுக்கு கூட முடிவெடுக்கிற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வலைத்தள அடிமைத்தனம், இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இந்த அடிக்ஷன் தான் அவங்களுடைய புத்தியை மழுங்க வைத்து தவறான முடிவுகளை இமைக்கும் நேரத்திற்குள்ளாக எடுக்க வச்சிருச்சு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இது வருகிற காலங்கள்ல தேசங்கள் நடுவுல கட்டுப்படுத்த முடியாத மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லியிருக்கிறார். குறிப்பா இந்த ஜென்சி ஜெனரேஷன் வலைத்தளங்கள்ல வருவதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி அதை அப்படியே முழுசுமா ஏற்றுக்கொண்டு அதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படிங்கிறத கூட யோசிக்காம அதை அறிந்து கொள்ளாம வாழுகிற ஒரு அவலமான நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல உருவாகி இருப்பது பேராபத்தாக இருக்கு. இதனால தங்களுடைய வாழ்க்கைய இழந்து கொண்டிருப்பது அவங்களுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு இது மிகப்பெரிய துக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணரணும். நமக்கு உயிரை கொடுத்து நம்மை மீட்ட ஒரே ஹீரோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுல எந்த மாற்றமுமே இல்லை. எந்த மனிதனும் நமக்காக வந்து ஜீவனை கொடுக்கவே முடியாது. எந்த மனிதனாலையும் நமக்கு அன்பை கொடுக்க முடியாது. நம்ம யாரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க மேல அன்பு வைக்கலாம், ஆனா ஒரு நாளும் அவங்கள ஹீரோஸா மென்தோஸா இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஹீரோவா இருக்காரு. இத இந்த வாலிப தலைமுறை உணரணும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறணும். வாலிபர்கள் தேசத்துக்கு எப்படி பெலனாக அவற்றை மாற்றி அமைக்க திறன் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அதே போல இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள்ல வாலிபர்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களையும் அபிஷேகத்தையும் தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டுதான் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார்.
இதனால தான் சாத்தான் வாலிப தலைமுறைகளை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல கண்ணிகளை வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இதை அறியாத வாலிபர்கள் இப்படி போன்ற கண்ணிகள்ல அதிகமாக சிக்கி அடிமைப்பட்டு கொண்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோசியல் மீடியா எடிக்ஷன் மூலமாக வாலிபர்கள் கர்த்தரை பற்றி, தேவ திட்டங்களை பற்றி, தங்களை பற்றி கூட சிந்திக்க விடாம ஒரு மாய உலகத்துல, ஒரு இமேஜினரி வேர்ல்டுல தங்களையே மறந்து சந்தித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது சஞ்சரித்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டு வருது. வாலிபர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்த போறார் அப்படிங்கிறத சாத்தான் அறிந்து கொண்டு அவர்கள் மனதை தன் பக்கமாக இழுத்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து தனக்கு வாசலாகவும் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த திட்டம் தீட்டி இந்த நாட்கள்ல வாலிபர்களுடைய மனங்களை திசை திருப்பி கொண்டே வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொல்லாத மனிதர்களை தன்னுடைய ஞானத்தினால சாத்தான் நிரப்பி அவர்களை கொண்டு இணையத்தின் வழியாக அதே போல இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, இதன் மூலமாக வலைதளங்கள் வழியாக வலை விரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். விஞ்ஞானத்தின் உதவியோட ஜனங்களுடைய மனங்களை வேட்டையாடுவதற்கு சாத்தான் இந்த நாட்கள்ல ரொம்ப தீவிரமாக கிரியை செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். சோசியல் மீடியா அப்படிங்கிற இந்த வலையில சிக்கி இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவருமே இந்த நாட்கள்ல விடுதலை பெறணுங்கிறதற்காக நம்ம ஜெபிக்கணும். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில முன்னிறுத்தி அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அவரை ஹீரோவா ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே அவங்க கர்த்தருக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய வாலிப தலைமுறையினர் தேவனுடைய கரங்களில அம்புகளாக இருக்க வேண்டிய பலவான்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனால இயக்கப்பட வேண்டியவர்கள் தான் நம்முடைய வாலிபர்கள். அவர்களுடைய சிந்தனைகளையும் நேரத்தையும் பலத்தையும் சாத்தான் தவறான திசையில திருப்பி இந்த நாட்கள்ல தன்னுடைய கரங்கள்ல வைத்து இயக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல வாலிபர்கள் உணர்வடைந்து மனம் திரும்பவும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக அவர்கள் எழும்பி பயன்படணுங்கிறதுக்காக யாவரும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதல் ஜெப குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்ல தங்களை மறந்து தங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் இழந்து மணிக்கணக்குல அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்களை தேவனாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல மீட்டு விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சமூக வலைத்தளங்களால மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்கிற அளவுக்கு தள்ளப்படுகிற மனநிலைகள் இந்த நாட்களை மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கணும். அதே போல வாலிபர்களுடைய மனங்களை தேவனாய் கர்த்தர் புதிதாக்கி மறுரூபமாக்கவும் அவர்களை நல்வழிப்படுத்தி நடத்தப்படணுங்கிறதுக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே ஆண்டவரே, அப்பா, சமூக வலைதளங்கள்ல சிக்கி தவிக்கிற எங்களுடைய அருமையான வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளும் உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா, தங்களுடைய நேரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே வலைதளங்கள்ல செலவழிக்கிற அநேகர் இந்த நாட்களை நாங்க பாக்குறோமே சப்பா. ஆண்டவரே, தவறான ஆண்டவரே முகமறியாதவர்களோடு ஏற்படுகிற தொடர்பு நிமித்தமாகவும் ஆண்டவரே தவறான வீடியோக்கள் ஆண்டவரே அப்பா நிமித்தமாகவும் தங்களுடைய வாழ்க்கை இழந்து தவிக்கிற அநேகரை தேவன் மீட்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தால் கூட ஆண்டவரே அப்பா விடுபட முடியாதபடிக்கு ஆண்டவரே சிக்கி தவிக்கிறவர்களை தேவன் விடுவிக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரே சரியானதை தெரிந்தெடுக்க முடியாதவர்களாய் ஆண்டவரே இருதயத்துல மனதுல வெறுமையை உணர்ந்தவர்களாய் அநேகர் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லுகிற மனநிலைமைக்கு தள்ளப்படுகிறத பாக்குறோமே ஏசப்பா. அவங்களுடைய மனங்களை தேவன் நிரப்ப வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க மனதுல ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களை சரியாக தேவன் வழி நடத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். எங்க வாலிபர்களையும் எங்க இளம் தலைமுறையினரும் உடைய கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அவர்களை பொறுப்படுத்த
பொறுப்படுத்திக் கொள்வீராக. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து செல்லத்தக்க பலன் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி காலத்துல வாலிபர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக தங்களையே மறந்து கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கும்படி சாத்தான் இந்த சமூக வலைத்தளங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வஞ்சகத்தை நம்முடைய வாலிபர்கள் உணர்ந்து கொள்ளவும், மாயையான உலகத்திலிருந்து வெளியேறி ரியாலிட்டிக்கு அவங்க திரும்பணுங்கிறதற்காகவும் சமூக வலைத்தள அடிமைத்தனம், வீண் பொழுதுபோக்குகளை நம்முடைய வாலிபர்கள் சிக்கிறாதபடிக்கு ஞானத்தோடு நடந்து கொள்ளணுங்கிறதற்காக ஜெபிக்கணும். அதே போல வாலிப தலைமுறை பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல கர்த்தருக்கென்றும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள கருவிகளாக இந்த கடைசி நாட்கள்ல பயன்படுத்தப்படணுங்கிறதற்காக இணைந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சமூக வலைதளங்களில் சிக்கியிருக்கிற வாலிபர்கள் யாவர் மேலும் உம்முடைய ஆளுகை வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி காலத்தில் கர்த்தர் வாலிபர்களை எழுப்பி பயன்படுத்த போகிறார் என்பதை அறிந்திருக்கிற சாத்தான் அவர்கள் தங்களையே மறந்து போகவும், தங்களுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை இழந்து போகும்படிக்கு இந்த கற்பனை உலகத்திலே அவர்களை சஞ்சரிக்கக்கூடிய வஞ்சகத்திலே அவர்களை சிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறான். அப்பா ஆண்டவரே, அவர்கள் சீக்கிரமாக அந்த வஞ்சகத்தை உணர்ந்து தங்கள் எதிர்காலத்தையும் நித்திய ஜீவனையும் இழந்து போகாதபடிக்கு வீணான பொழுதுபோக்குகளிலும் சமூக வலைதளங்களில் வருகிற போதையான விளையாட்டுகளிலும் சிக்கி விடாதபடிக்கு நீர் அவர்களுடைய ஞானத்தினாலே நிரப்பி பயன்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, வாலிபர்கள் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கார்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் இனி முதற்கொண்டு உமக்கென்று தங்களை அர்ப்பணித்து வாழவும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையுள்ள பாத்திரங்களாக மாற்றப்படவும் உம்முடைய கரங்களிலே ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய கடைசி காலத்தில் பூமி எங்கும் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற வல்லமையுள்ள பாத்திரங்களாக, வல்ல கருவிகளாக உம்முடைய கரங்களில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம ஜெபிக்கும் போதே நல்ல ஆவியோடையும் உண்மையோடையும் நம்ம ஜெபித்தால், ஜெபிக்கும் போதே நம்முடைய ஆவியிலே கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கிற ஒரு ஆழமான சாட்சி ஒன்று உண்டாகும். அதுக்கு பேர் ஆவியின் சாட்சி என்பது பெயர். அந்நாள் கருத்தா ஜெபம் பண்ணாங்க. தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஜெபம் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவில் ஜெபம் பண்ணும்போது அவர்களுடைய ஆவியிலே ஒரு சாட்சி தோன்றியது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று. உடனே அந்த அம்மா கண்ணத்தொடைச்சிட்டு எழுந்து, அதற்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாக இருக்கவில்லை, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார் என்று. அதே மாதிரி தான் ஆழமாக ஜெபத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார், நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு என்ற ஒரு விசுவாசம் ஆணித்தரமாக நமக்குள்ளே வரும். அது வருகிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவது தான் ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போதும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் உண்டானது. அந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தரிடத்தில் செய்த ஜெபத்திற்கான பலனை, பதிலை சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தில் தியானம் செய்ய போகிறோம். இதற்கு முன்னால் ஒரு 2 வாரம் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றின செய்தியை உங்களுக்கு கொடுத்தேன். CWS அப்படின்னா செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம். இது மனோதத்துவ ரீதியில் இது ஒரு மனவியாதி. நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒருவர் உலக அளவில் எந்த துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், அல்லது சினிமாவாக இருக்கலாம், ஒரு கலைத்துறையாக இருக்கலாம், ஏன் ஒரு ஊழியக்காரராக கூட இருக்கலாம், ஒரு நடன கலைஞராக இருக்கலாம். அவருக்கு நிறைய மாசு, பேர், புகழ் வந்த உடனே சிலர் அவருக்காக உயிரை கொடுக்க கூட தயாராகிடுவாங்க. அவரை கடவுள் ஸ்தானத்தில் வச்சுருவாங்க. அவர் பக்கத்தில் நின்னாலே போதும், என்னுடைய பிறவி பயனை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் அவர் முகத்தை நான் பார்த்துட்டேன், அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
இது ஒரு மனநோயினுடைய வெளிப்பாடு. இதற்கு CWS செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோம் என்பது பொருள். அப்போ இந்த காரியம் இன்னைக்கு உலக அளவில் வெகு அதிகமாய் பல தேசங்களிலே பரவி வருகிறதை பார்க்குறோம். இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் அது திடீர்னு யாரையாவது ஒருத்தரை மையப்படுத்தி அவரை பிரபலப்படுத்தி விடுகிறது. ஜனங்கள் எல்லாம் அவர் பின்னால் போக ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை, தேவையில்லாத ஒரு காரியத்தை யூடியூப்லேயோ சமூக வலைத்தளத்திலேயோ பதிவிடுவார். உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிரும். இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ட்ரெண்ட் ஆக்குவதற்காகவே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற அளவுக்கு வாலிபர்கள் உள்ளே துணிந்து விட்டார்கள். ஆபாசமான வீடியோக்களை வெளியிடுவது, ஆபாசமான காரியம், எப்படியாவது ஜனங்களை கவனிக்க வைக்கணும், நமக்கு ஒரு மாஸ் கிடைக்கணும் அப்படின்னு. இன்னும் சில காரியங்களை சமூக வலைத்தளங்களின் பின்னால் இருந்தே சிலர் இயக்கி சிலரை கடவுள் மாதிரி உயர்த்தி காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை நம்பி நம்முடைய வாலிபர்களும் சரி, சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக உலாவுகிறவர்களும் சரி, அவர்களை கடவுள் அளவுக்கு வைத்து அவங்கள ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஹீரோ ஒர்ஷிப். அவங்க ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க மேலே கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா சில காரியங்களை பார்க்கும்போது சில வாலிபர்கள் தாங்கள் விரும்புகிற, அன்பு கூறுகிற, நேசிக்கிற, கடவுள் மாதிரி நினைக்கிறவங்கள நேராக பார்த்துட்டேன்னு சொல்லும்போது அவர்கள் அடைகிற அந்த சந்தோஷம், புலகாங்கிதம் பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் கூட நினைப்பாங்களா என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. மற்றவர்கள் வெளி உலகத்தில் எப்படியோ பரவாயில்ல போகட்டும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகள், அவர்கள் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தான் மனிதனுக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதனுக்கு ஒரு நாளும் கொடுத்து விடக்கூடாது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது யாராவது ஒருவரை பற்றி, ஒரு ஊழியக்காரராக கூட இருக்கலாம், அவங்கள பற்றி அப்படியே பிரபலமாக செய்திகள் சொல்லப்படும் போது நம்ம அவரை ஒரு உயர்ந்த இடத்துல, கடவுள் ஸ்தானம் மாதிரி ஒரு ஸ்தானத்தில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், கடவுள் யார் என்று நமக்கு முழு நிச்சயமாக தெரியாதது தான் காரணம். கொஞ்சம் நம்மை விட கொஞ்சம் பிரபலமானவர், நம்மை விட கொஞ்சம் வலிமையானவர், நம்மை விட கொஞ்சம் ஞானமானவர், இவங்களை பார்க்கும்போது அவங்கள கடவுளோ என்று நினைத்து அந்த ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். இன்றைக்கி நம்முடைய பிரசங்க வசனம் கூட அதை பற்றி தான். சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசித்து பார்க்கலாம். அது சொல்லுகிறது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அல்லாமல் கன்மலையும் யார்? தாவீது ஒரு பிரபலமான செலிபிரிட்டி. தாவீதுடைய பெயர் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று வேதத்தில் எழுதியிருக்குது. தாவீதின் காலத்தில் அவர் செய்த யுத்தம், அவர் ஒரு பெரிய யுத்த வீரனாக இருந்து கோலியாத்தை வீழ்த்தின காலத்திலிருந்தே அவருடைய பெயர் பிரசித்தமாயிற்று. அவரை சுற்றியிருந்த தேசங்கள்ல எல்லாம் தாவீதுங்கிற பேர் தெரியாத ஆளே கிடையாது. அவர் ஒரு பெரிய யுத்த வீரன் என்று அறியப்பட்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் ஒரு நல்ல இசைக்கலைஞர் என்று அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். அவர் சங்கீதங்களை எழுதி சபையிலே வாசிக்கும் போது அதை கேட்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே காத்திருப்பாங்க. அவ்வளோ அழகான ராகத்தில், அவர்களுடைய மொழியில் பாடல்கள் எழுதி, அந்த ராக தலைவன் ஒரு பெரிய கொயர் வச்சு, ஒரு பெரிய இசை குரூப் வச்சு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்போ ரொம்ப ஒரு பிரபலமானவர். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது மற்ற எல்லா மன்னர்களை விட மிக அழகானவர். அவர் சிவந்த ரூபமும் அழகிய கண்களும் உடையவர் என்று வேறு யாரை பற்றியுமே அப்படி சொல்லலை. தாவீதை பற்றி அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அழகிலையும் சரி, அவருக்கு இருந்த இசை போன்ற ஞானத்திலும் சரி, யுத்த வீரனாக இருந்ததிலும் சரி, ஒரு செலிபிரிட்டி. பக்கத்து தேசங்கள் முழுவதிலும் தாவீதுடைய பெயர் பிரசித்தமாயிருந்தது. அவர் சொல்கிறாரு, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார் என்கிறார். பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, தங்களை விட அதிகாரம் பெற்றவர்கள், ஆற்றல் நிறைந்தவர்கள், பல விசேஷமான குணங்கள் கொண்டவர்கள், நிறையா இந்த டேலண்ட் உள்ளவங்க, இவங்களையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களை கடவுளோ என்று நம்ம நினைத்து விடுகிறோம். அவங்க நிற்கிறத பார்க்குறதுக்கும், பேசுகிறத பார்க்கறதுக்கும், அவங்க சிரித்தா நாமும் சிரிப்பதற்கும்,
அவருடைய முகத்தை பார்த்தோடனே பரவசம் அடைவதற்கும், சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் ரொம்ப பரவசமாய் மயக்கம் கூட போட்டு விழுந்துருவாங்க. சிலர் தங்கள் பிள்ளைகள் சாகிறதை கூட பொருட்படுத்தாமல் தாங்கள் விரும்புகிறவர்கள் மேலே அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்துருக்குறோம். அதில் இந்தியாவில் இது ரொம்ப அதிகம். ஆனால் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலக அளவில் ரொம்ப அதிகம். சில இசைக்கலைஞர்கள் நடனம் போன்றவைகள் ஆடும்போது அவங்களெல்லாம் கடவுள் ரேஞ்சில் வச்சு அவர்களுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களை வெளி தேசங்களில் நிறையா பார்த்துருக்குறோம். இப்போ சமீப காலங்களில் விளையாட்டு வீரர்கள், இந்த விளையாட்டுகளை பற்றி நிறைய ஸ்கேம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டால் கூட ஏற்கனவே பேசி வச்சு ஃபிக்ஸிங் பண்ணி நடத்துகிறாங்கங்கிறதெல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்டாலும் கூட இன்றைக்கி அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்கள கடவுள் மாதிரி வச்சு பார்க்கக்கூடிய வாலிபர்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட மனநிலை வருதுன்னா, உண்மையான கடவுள் யார் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான். இப்படி தங்களுடைய விசேஷ காரியங்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சில வரங்கள், சில தாளந்துகள், ஞானம் போன்ற காரியங்களை வச்சு தங்களை அவர்களும் கடவுள் போல காட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் கடைசி காலத்தில் சாத்தான் மனிதர்களுடைய மனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகிற ஒரு காரியம். அவன் கடவுளை தவிர வேறு ஒன்றை கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்கும்படிக்கு ஜனங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினால், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமா நடிகர்கள், நடன கலைஞர்கள், பெரிய வரங்கள் பெற்றவங்க, தாளந்து பெற்றவங்க, இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சாத்தான் ஒரு மனிதனாய் தன்னை வெளிப்படுத்துவான். அப்படி வரும்போது நம்ம இந்த மாதிரி பிரபலஸ்தர்களை கடவுளாக கொண்டாடுகிற மனப்பான்மை கொண்டிருக்கிற நாம் சுலபமாக அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்வோம். அவங்க என்ன சொன்னாலும் நம்புவோம். அவங்ககிட்ட நெகட்டிவ் காரியங்கள் இருந்தால் கூட அதற்கு ஒரு முட்டு கொடுப்போம். அதெல்லாம் சரிதான், அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சமரசப்படுத்தி கொள்வோம். இந்த மனநிலையை சாத்தான் வெகு தந்திரமாக இப்போ இருக்கக்கூடிய வாலிப தலைமுறைக்குள்ளே விசேஷமாக உட்புகுத்துவதை நம்ம அறிய முடிகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் யோசித்து பார்த்த பொழுது, அவர்கள் கடவுள் என்றால் யார் என்கிற ஒரு அடிப்படையை அறியாமல் இருக்கிறாங்க. தங்களை விட உயர்ந்த காரியத்தை, என்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வேறொருவர் செய்ய காணும்போது நான் அவரை கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். சாத்தான் கூட பாருங்க, இதே மாதிரி தான். சாத்தான் அதிகாரம் நிறைந்தவன். சாத்தான் இருக்கிறானே, அவனிடத்துல எல்லா அதிகாரங்கள் இருக்குன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5, 6, 7 நீங்கள் பார்த்தா, பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளுடைய மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்போ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்குறோம்? ஒரு பிரபலமானவர், மிகுந்த அதிகாரம் உள்ளவர், மிகுந்த ஆஸ்தி உள்ளவர், அவரை கடவுள் மாதிரி பார்க்குறோம். சாத்தான் அப்படி அதிகாரம் கொள்ளுவதான். சாத்தானிடத்தில் உலகத்தினுடைய பல அதிகாரங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சாத்தான் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். அப்போ இயேசு அதை மறுத்து பேசலை. இயேசு சாத்தானை அடையாளப்படுத்தும் போது கூட, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தான் சொன்னார். அப்போ இந்த உலகத்தின் அதிகாரங்கள் முழுசும் அவன் கையில் இருக்குது. அந்த அதிகாரம் இருந்தால் அவன் கடவுளாயிருவானா? இல்லை. அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் ஒருவரை கடவுளாக நினைக்கக்கூடாது. கடவுள் அதிகாரம் உள்ளவர். ஆனால் அதிகாரம் மாத்திரம் இருக்கிற எல்லாருமே கடவுள் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடவுளிடத்தில் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அதிகாரம் உள்ள எல்லாரும் கடவுள் அல்ல. ஏன்னா சாத்தான் அதிகாரம் உள்ளவன். அவன் சொல்கிறானே, இந்த மலையின் மேலே, கடல் மேலே, இந்த உலகத்தின் மேலே, மனித சமுதாயத்தின் மேலே, தேசங்கள் மேலே எனக்கு அதிகாரம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறானே. ஒரு மனுஷனிடத்தில் சொன்னால் கூட அவனை ஏமாத்துறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு அவன் சும்மா சொல்கிறான், பொய் சொல்கிறான்னு சொல்லலாம். அவன் சொன்னது இயேசுவிடத்திலே. இயேசு அவனுக்கு மறுத்து எதுவுமே சொல்லலை. இல்லை, யார் உனக்கு கொடுத்தது, உன் கையில் அந்த அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லலை. அப்போ உண்மையிலே அவன் கைகளில் அதிகாரம் இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அவைகளை தருகிறேன் என்கிறான். யாருக்கு எனக்கு பிடிக்குமோ அவனுக்கு தருகிறேன். அப்போ ஒருவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாருங்கிறதுக்காக அவர் கடவுளாயிர மாட்டார். தன் அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு பங்கு கொடுக்கிறார் என்பதற்காக கடவுளாயிர மாட்டார்.
வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அவன் கடவுளான்னு கேட்டால் இல்லை. சாத்தானிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, சாத்தானிடத்தில் ஒரு வல்லமை, ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்குது. அதை வேதம் ஒப்புக்கொள்ளுகிறது. பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். இப்போ சாத்தானுடைய வல்லமை இருக்குதாம், பவர். அவர் சொல்லுகிறார், சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு அற்புதத்தை பார்க்குறீங்கன்னு சொன்ன உடனே கடவுளாய்த்தான் இருக்கும் என்று நீங்கள் நம்பிடக்கூடாது. கடவுள் அற்புதம் செய்கிறவர், ஆனால் அற்புதம் செய்கிற எல்லாரும் கடவுள் அல்ல. கடவுளால் அற்புதங்களை செய்ய முடியும், கடவுள் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் வல்லமையான காரியத்தையும் அற்புதத்தையும் செய்கிற எல்லாரும் கடவுளாகிட மாட்டாங்க. மோசே அற்புதம் செய்தார், ஆனால் மந்திரவாதிகளும் அற்புதம் செஞ்சாங்க. அதற்காக அந்த தன்னுடைய கைக்கோலை நழுவு விட்டு பாம்பாய் மாற்றின மந்திரவாதிகள் மோசே ஆகிவிட மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த சக்தியை பிசாசு கொடுத்திருந்தான். அவங்க மந்திர வித்தைகள் செய்து, ஸ்தம்பன வித்தைகள் செய்து, பில்லிசூனியம் பண்ணி அதில் ஒரு சக்தியை வாங்கியிருந்தாங்க. ஒரு கம்பை கீழே நழுவு விட்டால் பாம்பா மாறிடும்னு சொல்லி. மோசே அதே தான் செய்தார். வெளி தோற்றத்துக்கு ஒருத்தன் பார்த்தா ரெண்டும் ஒன்னே மாதிரி தான் தெரியும், ரெண்டும் அற்புதம் தான். அற்புதம் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் கடவுள் ஆயிட மாட்டாங்க. கடவுள் அற்புதம் செய்வார், ஆனால் அற்புதம் செய்கிற எல்லாரும் கடவுள் அல்ல. இனி வருகிற கடைசி காலத்தில் சாத்தான் இப்படித்தான் அற்புதங்களை செய்வான். நிறைய செய்தி கேள்விப்படுவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அவர் எந்திரிச்சினேன்னு அது வெள்ளத்தை அப்படியே நிறுத்தினார், நின்று விட்டது. மழை வரப்போகிறது, ஒரு புயல் அடிக்குது, உடனே புயல் நிறுத்தினார், நின்று விட்டது. வானத்திலிருந்து நெருப்பை இறக்கினார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி டிவியில் காட்டுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. உடனே இதை பார்த்த உடனே அற்புதம் செய்தால் அதற்கு கடவுள் என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் அற்புதம் செய்வார், ஆனால் அற்புதம் செய்கிற எல்லாரும் கடவுள் அல்ல. அப்போ கடவுளிடத்தில் இதை தாண்டி வேறு சில காரியங்கள் இருக்கும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாத்தானுடைய அற்புதங்கள், சாத்தானுடைய பவர், அதிகாரம். சாத்தானுடைய அற்புதங்கள் வலுசற்பத்தின் வாயிலிருந்து வருகிற அடையாளங்கள், அற்புதங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13-14 வசனங்களில், அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும், வலுசற்பம்னா பழைய பாம்பு, தள்ளப்பட்ட பாம்பு, ஏவாளை வஞ்சித்த அந்த பாம்பு, அதான் லூசிஃபர் என்ற பிசாசு, பிசாசினுடைய ராஜா, பிசாசுகளுக்கு தலைவன். அந்த வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்தன. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போயிற்று. இவைகள் என்ன செய்யுமா? பெரிய பெரிய அற்புதங்கள், நீங்கள் நினைக்க முடியாத அற்புதங்களை செய்யும். மோசே காலத்தில் அற்புதங்கள் செய்யப்பட்ட போது அது வெகு ஜனங்களுக்குள்ளே போய் சேருவதற்கு கால தாமதம் ஆகியிருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் உலகத்தின் எந்த மூலையில் ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அது எல்லாருடைய கைக்கு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் செய்திகள் ஆதாரபூர்வமாக அதை ஒரு விஷன் வடிவத்தில் பார்க்குற அளவுக்கு நம்முடைய கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் கடந்து வருகிற ஒரு கடைசி காலத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஒரு ஆள் செய்தால் அவன் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுவான். இவன் இந்த மாதிரி 3 அற்புதங்களை செய்கிற தவளை நாவி வர்ற காலத்தில் எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் ஒரே பேச்சாக இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரு அற்புதம் நடந்ததாம். ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுகிறது, எல்லாரும் அழுறாங்க, ஐயோ அந்த கட்டடம் இடியுதேன்னு சொல்கிறாங்க.
அந்த நேரத்தில் இவர்கள் வந்து கையை நீட்டி நில் அப்படின்னு சொன்னேன், அப்படியே வந்து இடிந்த கட்டடம் மறுபடியும் நிமிர்ந்து விட்டது. பாருங்கள், ரீல்ஸ் வரும். இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும்போது ஜனங்களுடைய மனசில் அற்புதங்களை செய்தால், கடவுள் இல்லாவிட்டால் அற்புதங்கள் செய்வாங்களா அப்படின்னு பேசிக்கொண்டு அதை கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவருக்கு விசேஷ வரம் இருக்கிறது, ஒரு விசேஷித்த காரியங்களை செய்கிறார், அவருக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது, தாளந்து இருக்குது, இருக்கட்டும். ஆனால் அவர் கடவுளாகி விட மாட்டார் என்பதை மனதிலே நம்ம வைத்து கொள்ளணும். அப்போ வேதம் இதை சொல்லு, சாத்தானை மாத்திரமல்ல, சில அரிய காரியங்களை மனிதர்கள் செய்தாலும் அவர்களை கடவுளாக மாற்றி விடுகிற மனோபாவம் இந்த கடைசி காலத்தில் இருக்குது. சாத்தான் ஒரு பக்கம் விடுங்க, இனி வருகிற காலத்தில் சாத்தான் இப்படி தான் அற்புதங்களை செய்வான். அற்புதங்களை செய்யும்போது அது உலகம் முழுவதிலும் வெகு தீவிரமாய் பரவி உங்கள் கையில் ஒரு வடிவமாக, ஒரு காட்சியாக காணக்கூடியதாக வந்து சேர்ந்துடும். பார்க்க பார்க்க நமக்கு அவர் மேலே ஒரு கடவுள் மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இவர்தான் கடவுள் என்று நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சாத்தான் மாத்திரம் இல்லை, மனிதர்கள் கூட ஒரு பெரிய காரியத்தை செய்தால், ஒரு விசேஷமான காரியத்தை செஞ்சால் உடனே அவர்களை கடவுளாக கொண்டாடி விடுகிற ஒரு மனோபாவம் இருக்குது. அப்போஸ்தலர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8 சில வசனங்கள். லிஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாக இருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். லிஸ்தீராங்கிற பட்டணத்தில் இந்த சம்பவம் நடக்குது. ஒருத்தன் கால் நடக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறான். பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவன் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கான். அவனை உற்று பார்த்தபோது அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்திருக்கிறதை அறிய முடியுது. உடனே அவனை பார்த்து சொல்கிறார் பவுல், நீ இப்பொழுது எழுந்து நட என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அந்த பட்டணத்தில் எல்லாரும் அவனை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. அவன் நடக்க முடியாதவன், எல்லாருக்கும் அது நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒரு வார்த்தை சொன்னவனே எந்திரிச்சு நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவனியா பாஷையிலே சப்தமிட்டு சொல்லி, அவங்க பேசுகிற லிஸ்தீரியெல்லாம் பேசுகிற அந்த லாங்குவேஜில் சத்தமிட்டு சொல்லி, கடவுள் நம்ம நடுவில் இறங்கி வந்திருக்கிறாரு என்று சொல்லி பர்னபாவை ஜூபிட்டர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அவனா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனநிலை. ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, ஏதாவது ஒன்று செய்து விட்டால் உடனே சுற்றி இருக்கிறவங்க இவர் ஜூபிட்டர், இவர் கடவுளுடைய அவதாரம், இவர் இறங்கி வந்தார் என்று சொல்லுவாங்க. சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லி அது அப்படி நடந்த உடனே இந்த வரப்போகிற 2 சாட்சிகள் வருதானோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாமளே தீர்க்க தரிசனம் சொல்லி நாம தான் அந்த சாட்சி என்று நம்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் 2 விதமான ஆட்களையும் பார்த்துருக்கிறேன் என் ஊழியத்தில். நான் சொல்கிறதுலாம் நடக்குது, எனக்கு தரிசனம் தெரியுது, கர்த்தருடைய சத்தம் கேட்குது. வருகிற அந்த 2 தீர்க்க தரிசியில் நான் ஒருவனாக இருப்பேனோ என்றெல்லாம் நம்புகிறவங்கள பார்த்துருக்கிறேன். அது மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு விசேஷித்த காரியத்தை ஒரு ஆள் செஞ்ச உடனே கடவுள்னு சொல்லி அவங்களா ஒரு கதையை கட்டுறாங்க. இவர் ஜூபிட்டராக இருக்கும் அவங்களுடைய கடவுள், இவர் மெர்க்குரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த ஜூபிட்டருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசலண்டிலே கொண்டு வந்து ஜனங்களோடு அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். கோயில் பூசாரி அவன் என்ன செய்கிறான், ஒரு எருது, ஒரு மாட்டை, காளை மாட்டை பிடிச்சிட்டு வந்து மாலைகளை கொண்டு வந்து, நிறைய பூ மாலைகளை கொண்டு வந்து இவங்களுக்கு முன்னால் கடவுளாக நிற்க வச்சு பலி கொடுக்க மனதாக இருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு
கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார்கள். அவன் இன்னைக்கு இருக்கிற ஊழியராக இருந்தால் என்ன சொல்லுவார்? யோசிச்சு பாருங்களேன். அது நம்ம சொல்கிறலாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் கிடைச்சிருக்குது. இவர்களை வைத்து நம்ம எப்படி பணம் சம்பாதிப்பது, கடவுள் ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்வது. ஆனால் பவுலும் பர்னபாவும் உண்மையுள்ள ஊழியர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. அற்புதம் செய்கிறோம் என்பதற்காக, அற்புதம் நடந்தது என்பதற்காக நாங்கள் கடவுளாகி விடுவதில்லை. கடவுள் என்பது வேற. அவருக்கு அற்புதத்தை தாண்டி இன்னும் பல முக்கியமான குணாதிசயங்கள் உண்டு. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நீ வெறும் அற்புதத்தை தானே பார்த்த, கடவுளிடத்தில் என்னென்ன இருக்குது? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி அதன் மேலே நீதி பரிபாலனம் செய்கிறவர். கடவுள்லாம் சாதாரணம் இல்லை. ஒருவன் நடக்க முடியாமல் இருந்ததை நடக்க வச்சோன்னே நாங்கள் கடவுளாயிருவோமா? கடவுள் நடக்க முடியாததை நடக்க வைப்பார். ஆனால் சுகமாக்கின குணமாக்கின எல்லாரும் கடவுளாகி விட முடியாது. கடவுள் என்பது வேற, மனுஷன் என்பது வேற. அதை நம்ம விளங்கி கொள்ளணும். தங்களை விட ஒருத்தர் பெரியவராக இருந்தால் அவரை நேராக பார்க்கும்போது ஒரு பரவசம் நமக்குள்ளே வந்துடும். எவ்வளோ பெரிய ஆளுங்க. நீங்கள் ஒன்று மாத்திரம் மனசில் வச்சுக்கிறணும், மனுஷன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அவன் மண் தானே. வேதம் சொல்லுகிறது, மனிதனை கர்த்தர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார், நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்ம சமகாலத்தில் அவரை பார்க்கும்போது பெரிய ராஜா மாதிரி தெரியும், ஹீரோ மாதிரி தெரியும். அவர் நம்ம பக்கத்தில் வந்தோடனே மயக்கம் போட்டு கூட விழுந்துருவாங்க, இவ்வளோ பெரிய ஆள் அப்படி வந்தாருன்னு சொல்லி. ஆனால் மனிதர்களுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மனிதனும், ஒரு நேபுகாத்நேச்சாராக இருக்கட்டும், ஒரு அலெக்சாண்டராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனிதனும் இன்னைக்கு இல்லை. அவர்கள் மாயையாய் மாறி போனாங்க. மரணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியலை. மரணத்தோடு அவர்களுடைய கதை, சரித்திரம், அவருடைய பிரபலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தரோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்றல்லவா வேதம் சொல்லுது. அப்போ சில சமயத்தில் நம்மை விட மேலான உயர்ந்த பெரியவர்களை பார்க்கும்போது பரவசம் அடைந்து அவங்கள கடவுள் நினச்சி வணங்கிறாதீங்க. இது ஊழியக்காரர்களுக்கே நடந்திருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் இயேசுவோடு கூட இருந்த அவருடைய சீஷர்கள் கூட வேறொரு சந்தர்ப்பத்தில், நான் பாருங்கள் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தங்களை விட பெரியவராக இருக்கிற ஒருவரை பார்க்கும்போது இயேசுவோடு இருந்த சீஷர் கூட காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் சொல்லுது, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது, சத்தமும் கேட்குது, தரிசனத்திலையும் பார்க்குறேன், இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை ஒரு தேவதூதன் வந்து காமிக்கிறார் அவருக்கு பரலோகத்தில். இனி அடுத்து என்னென்ன நடக்க போகும் பாரு அப்படின்னு காமிக்கிறார். அவைகளெல்லாம் பார்த்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே என் பக்கத்தில் எனக்கு இதெல்லாம் கொண்டாந்து காமிச்சானே அந்த தூதனுடைய காலிலே அவனை விழுந்து வணங்கும்படி அவன் காலிலே விழுந்தேன். யார்? யோவான். இந்த தூதர்களுக்கெல்லாம் ராஜாவான இயேசுவோடு ஒன்றா இருந்தவர், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவர், இயேசுவோடு 3 வருஷம் நகமும் சதையுமாக இருந்தவர், இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான சீஷன் என்று அழைக்கப்பட்டவர், வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளோட 3 வருஷம் இருந்தவர். ஒரு தூதனை பார்த்தோன்னே டக்குன்னு பரவசம் ஆயிட்டார். உடனே அவன் காலில் விழுக ஆரம்பிச்சிட்டார். அது அவரே சொல்கிறார். அதற்கு அந்த தூதன், நீ இனி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் சகல தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். இதான் நம்ம கவனிக்க வேண்டியது. தொழுது கொள்ள வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய ஒருவர் உண்டானால் அது கர்த்தர் மாத்திரம்தான். தேவனை தொழுதுகொள். தேவதூதன் மனுஷனை விட பலமானவன், பெரியவன், ஆனால் ஆராதனைக்குரியவன் அல்ல. சாத்தான் அதிகாரம் உள்ளவன், மனுஷனை விட பெரியவன், வல்லமை உள்ளவன், ஆனால் ஆராதனைக்குரியவன் அல்ல.
மனிதர்களில் சிலர் அதிகாரம் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், ஆனால் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுது, நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது, பேசும்போது, கேட்கும்போது, அவர்களை உயர்வாய் நினைக்கும் போது அவர்களை ஆராதனைக்குரியவர்களாக மாற்றிடாதீங்க. ஒரு நிமிஷத்தில் யோவான் அவருடைய காலில் போய் விழுகிறார். உடனே அவன் தூக்கி வந்தால் பதறிட்டார். பரலோகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவன் இருக்கும்போது இவன் ஏன் காலில் வந்து விழுந்துட்டாரேன்னு சொல்லி, இனிமே இப்படி செய்யாதபடிக்க பாரப்பா, இங்கே ஆராதனைக்குரியவர் தேவன் ஒருவர் தான், நான் உன் மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான், தேவனை மாத்திரம் தொழுது கொள் என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்போ தேவ தூதர்களை சில இடத்துல வந்து வணங்குகிறத பார்க்குறோம். ஒரு தேவ தூதன் அந்த தேவ தூதனிடத்தில் போய் அவங்கள ஆராதனை செய்து வணங்குகிறத பார்க்குறோம். வேதத்தில் கூட அந்த கலாச்சாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. என்ன சொல், கொலோசையர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. அப்போ தேவ தூதர்களை கடவுளாக நினைச்சு ஆராதிக்கிறாங்க. அவர்களிடத்துல நம்ம பிரச்சனையை சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களை கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்க. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அது சாத்தானாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒரு தேவ தூதனாக இருந்தாலும், அவர்கள் நம்மை விட பெரியவர்களாக இருந்தாலும் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் அதிகாரமும் ஆற்றலும் உள்ளவர்களாக இருந்தாலும் கடவுள் அல்ல. தாவீது சொல்றார், உம்மை அல்லாமல் தேவன் யார்? கடவுள் என்பவர் வெறும் அதிகாரத்தினால் மாத்திரம் கடவுளாக அறியப்படவில்லை. கடவுள் என்பவர் வெறும் அற்புதத்தினால் மாத்திரம் கடவுள் என்று அறியப்படவில்லை. கடவுள் என்பவர் பெரிய காரியங்களை செய்கிறதுனால மாத்திரம் கடவுள் என்று அறியப்படவில்லை. அதற்கு தாண்டி அவரிடத்தில் வேறு சில விசேஷ குணாதிசயங்கள் இருந்தது. மனிதர்களோ தேவ தூதர்களோ சாத்தானோ நம்மை விட பலமானவர்களாகவும் அதிகாரமுள்ளவர்களாக காணப்படும் போது அவர்களை கடவுளாக நினைத்து விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அவங்களுடைய குணம் என்னன்னு பார்க்கணும். அவங்களுடைய வல்லமையை பார்க்குறோம், பவரை பார்க்குறோம், அவர்களுக்கு எவ்வளோ பிரபலம் இருக்கிறது என்று பார்க்குறோம், அவங்களுக்கு என்ன விசேஷ குணம், ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரம், ஒரு டேலண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். அதெல்லாத்தையும் தள்ளிட்டு அவனுக்குள்ளே என்ன குணம் இருக்கிறதுன்னு பார்க்கணும். சாத்தானை பற்றி நம்ம சொன்னோம் இல்லை, அதிகாரம் உள்ளவன், வல்லமை உள்ளவன், அவன் கையில் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அற்புதங்களை செய்வான், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கிற மாதிரி அற்புதங்களை செய்வான். ஆனால் அவனுடைய குணாதிசயம் என்ன? வேதம் சொல்லுது பாருங்களேன். சாத்தானுடைய குணம், அவனுக்கு அதிகாரம் எல்லாம் அது ஒரு பக்கம், அவனுடைய இன்னொரு ஃபேஸ் பார்ப்போம். என்ன போட்டிருக்கு? யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அந்த பிசாசை முதல்ல நம்ம பார்த்தோம், அதிகாரம் உள்ளவனாக பார்த்தோம். என் கையில் எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன், அற்புதங்களை செய்கிறேன், இயற்கைக்கு மேற்பட்ட அடையாளங்களை செய்வான் என்றெல்லாம் எழுதியிருக்குல்ல. அதை தாண்டி இன்னொரு கோணத்தை காமிக்கிறாங்க பாருங்க. அவன் தன் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறான். சாத்தான் என்றாலே இச்சை, லஸ்ட். ரெண்டாவது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். நீங்கள் ஒரு பிரபலஸ்தரை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவர் செய்கிற காரியத்தை, யுத்தத்தில் போனால் ஜெயிச்சுறாரு, எந்த நாட்டில் படையெடுத்து வந்தாலும் அவர் ஜெயித்து விடுகிறார், அவர் போகிற இடத்துலலாம் வெற்றி தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அவருடைய இன்னொரு சைடை நீங்கள் பாருங்கள், அவருடைய குணம் என்னன்னு பாருங்கள். சாத்தான் இப்படித்தான், வல்லமை உள்ளவன், பவர்ஃபுல், அதிகாரம் உள்ளவன், ஆஸ்தி உள்ளவன், தான் விரும்புகிற எல்லாரும் கொடுக்கிறவன். இன்னொரு பக்கம் அவனுடைய குணம் எப்படி இருக்குது? சிலர் தாங்கள் நம்புகிற பிரபலஸ்தர்களுடைய குணம், கேரக்டர் தப்பாக இருந்தாலும் அவர்கள் தங்களை சமாதானப்படுத்தி கொண்டு அவர்களை தொடர்ந்து கடவுளாகவே நம்புவாங்க. மற்றவர்கள் எக்கேடு கெட்டோம். ஆனால் நீங்கள் தேவனை அறிந்தவர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கும்படி கர்த்தரால் கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவனுடைய குணாதிசயம் என்ன, அதில் தேவனுடைய பண்பு விளங்குகிறதா என்று பார்க்கணும். சாத்தான் அற்புதம் செய்தான், உண்மைதான், அதிகாரம் உள்ளவனாக இருந்தான், உண்மைதான். ஆனால் அவனுடைய குணாதிசயம் என்னவா? வேதம் சொல்லுது, அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லை, அவனிடத்தில் உண்மை என்பதே கிடையாது. அவன் செய்கிற எல்லாமே ஃபேக்கு தான்.
மேஜிக்கு. நீங்கள் அதைத்தானே பார்த்தீங்க. அவனுடைய குணம் என்ன? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சத்தியத்தில் அவன் நிற்க மாட்டான். அவன் பேசுறதெல்லாம் பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்கள் ஒரு சைடில் தானே பார்த்தீங்க, இன்னொரு சைடு பார்க்கல. இல்லை, நீங்கள் நம்புகிற கடவுள் ஸ்தானத்தில் வைக்கிற எல்லாரையும் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பாருங்கள். அது வேற மாதிரி இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். அதில் இங்கே சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவன் பொய் தான், அவன் பேசுகிற எல்லாமே பொய், ஃபேக். அவனுடைய காரியங்கள் முழுசும் பொய், பொய்யினால் உண்டானது. வெளியே பார்த்தீங்கன்னா அவன் செய்கிற அற்புதம் பொய், அவனுடைய வல்லமை பொய், அவன் ஜனங்களுக்கு கொடுக்கிற பொய், மாயையை வைத்து கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில விளையாடி அவர்களுக்கு அவர்களுடைய ஜீவனை அழித்து போடுகிறான். வெளியே பார்க்க நமக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவனுடைய இன்னொரு தோற்றம் அவன் யார் என்பதை அடையாளம் காட்டுகிறது. அப்போ சாத்தான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஏன் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன்னா, அவருடைய இன்னொரு பக்கம் அருவருப்பும் அசிங்கமும் பயங்கரமும் இரத்த வெறியுமாக இருக்கிறது. மனுஷ கொலை பாதகன், இச்சையினால் நிறைந்தவன், சத்தியம் இல்லாதவன், பொய்யன் என்று வேதம் சொல்லுது. அடுத்து சொல்லுது பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், அவன் ஒரு திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் நம்மிடத்தில் வரமாட்டான். அப்போ அவன் நம்மிடத்தில் வருகிறான் என்று சொன்னாலே தன்னை பிரபலமானவனைப் போல காண்பித்து உங்களை தன் வசப்படுத்த முயற்சிக்கிறான் என்று சொன்னாலே உங்கள் ஜீவனுக்கு ஒல வைக்க போகிறான். உங்களுடைய விலையேற பெற்ற விசுவாசத்தை திருடி கொள்ள போகிறான். கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை உடைக்க போகிறான். மனுஷ கொலைபாதகன். அவன் உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் திருடிடுவான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, உங்ககிட்ட வர்றானா, வெளியே வரும்போது அவன் என்ன சொல்லுகிறான்? நல்லவனை போல வர்றானா? நீ கேட்கறலாம் கொடுக்குற மாதிரி வர்றேன்னு சொல்கிறானா? ஆனால் அவன் வந்தாலே உங்களிடத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை, உங்களுடைய ஜீவனை திருடவும் உங்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அவன் உங்களிடத்தில் வருவதில்லை. ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கணும். அவன் கடவுள் அல்ல. கடவுள் என்றால் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சாத்தான் உங்களுக்கு ஜீவனை தர முடியுமா? சாத்தானை நம்பினவங்க உலகத்தில் நல்லா இருக்கலாம், ஆனால் மரணத்தில் அவர்கள் பயங்கரங்களை சந்திக்க வேண்டி வரும். உலகத்தில் ஒருவேளை உலக பொருள்களை கொடுக்கலாம், உலகத்தில் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை, ஒரு புகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் அந்த புகழ்ச்சியில் இருந்துருவீங்க? எவ்வளோ நாள் அந்த சொத்துக்கு சொந்தக்காரலாக இருந்துருவீங்க? எவ்வளோ நாள் உங்களை அவன் உயரத்தில் வச்சுருப்பான்? எப்படித்தான் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுடைய ஆயுசு கொஞ்சம் தானே. அது முடியும் போது சாத்தானால் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர முடியாது. அவன் கொடுத்ததெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள். நம்ம இதை கொடுத்ததை பார்த்த உடனே அவன் கடவுள் என்று நம்பி விடுகிறோம். நீங்கள் அவனை போய் ஆராதிச்சிங்கன்னா, அவனுக்கு என்னென்ன காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் செய்கிற உங்களுடைய தொழில் வாய்க்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதில் முதல் பரிசு விழும், உங்களுடைய ஸ்தானம் உயர்த்தப்படும், உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், குடும்பம் வாய்க்கும் எல்லாம் நம்ம சொல்லுவாங்க. எவ்வளோதான் நடந்தாலும் அது ஜீவன் இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணுமே. அப்போது இவன் கொடுத்தவைகள் உங்களுக்கு ஜீவனை தராதே. இயேசு அங்கே தான் வித்தியாசத்தை காமிக்கிறார். சாத்தானுக்கும் தனக்கும் என்ன வித்தியாசம்? அவன் மனுஷனை கொலை செய்கிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூர்ணப்படம் வந்திருக்கிறேன். அந்த ஜீவனை யார் கொடுக்க முடியும்? அடுத்து சாத்தானை பற்றி சொல்லுது வேதம். ஒரு பக்கம் நம்ம பார்த்தோமே, அவன் வல்லமை உள்ளவன், தனக்கு இஷ்டப்பட்டவர் கொடுக்குறான், அவனால் ஆற்றல் இருக்குது, அற்புதம் செய்கிறான். இன்னொரு பக்கம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பாம்பாகிய
பெரிய வலு சர்ப்பம். பார்த்தீங்களா? இவன் யாரு? இந்த சர்ப்பத்தை தான் ஏவாள் பார்க்குறாங்க. அவர்களை வஞ்சித்து கடவுளை விட்டு அவர்களை பிரித்தது இந்த சர்ப்பந்தான். இந்த சர்ப்பம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின சர்ப்பம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா என்ன, அவன்கிட்ட எவ்வளோ வல்லமை இருந்தாலும் என்ன, உள்ளே இருக்க வாழ்க்கை சரியில்லையே. அவருடைய மனம் முழுவதும் ஜனங்களை மோசம் போக்கணும், ஜனங்களை ஏமாற்றணும். இன்றைக்கி அப்படி தான். நீங்கள் ஒரு சைடை மாத்திரம் பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. அவர் பாருங்கள், அப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், உண்மையானவர், உத்தமர், கடவுள் மாதிரி, கடவுள் தான் எங்களுக்கு, அவர்தான் கடவுள் அப்படின்னு நம்ம போயிடுறோமே. நீங்கள் இன்னொரு பக்கத்தை பார்த்துருக்கீங்களா? அது தெரியாது. மனுஷன் அப்படித்தான். மனுஷரில் சிலரை உயர்வாக நம்ம நினைக்கிறோமே, அவங்களுடைய ஒரு சைடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சைடு நீங்கள் பார்த்துட்டு அவர் எவ்வளோ வல்லமையானவர் பாருங்கள், எவ்வளவு மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் பாருங்கள், எது செஞ்சிருக்கிறார், அதை செஞ்சிருக்கிறார், எவ்வளோ பலமுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள், எத்தனை போர்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார் பாருங்கள். தாவீது கூட அப்படி தானே, எத்தனை போரில் வெற்றி பெற்றிருக்கலாம், எவ்வளவோ அவர் ஒரு பிரபலமானவராக இருந்திருக்கலாம், நல்ல வரம் பெற்றவராக இருந்திருக்கலாம், பாடல் பாடுகிற ஆற்றல் உள்ளவராக இருந்திருக்கிறான். இன்னொரு சைடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் பலவீனர், பாவத்தில் விழுந்து போய் இன்னொருவனுடைய மனைவியை இச்சித்து பாவத்தில் விழுந்தவர். மனுஷன் தானே. அப்போ அவர் எவ்வளோதான் உயர்வாக இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. வேதம் சொல்லுது பாருங்கள், மனுஷர்களே நம்ம அப்படித்தான். வேறு அவர்களை எப்படி நம்ம நிதானிக்கிறோம் என்றால், அவங்க செய்கிறதோ அவங்களை பற்றி கேள்விப்படுற காரியங்களை வச்சு நம்ம அவர்களை கடவுளாகவே நினைத்து விடுகிறோம். அது தவறு. மனுஷன் கடவுள் ஆகவே முடியாது எந்த சூழ்நிலையிலும். நாம அவங்களை அப்படி நினச்சிக்கிறோம், அவர் தாங்க கடவுள், அந்த கடவுளை, என் கடவுளை நான் நேராக பார்த்துட்டேன், தொட்டு பார்த்துட்டேன், அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். வேதம் மனுஷனை பற்றி என்ன சொல்லுகிறது? மனுஷனை குறித்து ரோமர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில், அப்படி ஆக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர். அதோடு நிறுத்திருக்கலாம்ல. தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. எந்த மனுஷனும், மனுஷன் என்றால் பொய், மனுஷன் பொய்யன்தான். கர்த்தர் வந்து ஒருவனை ஒருவேளை அவருடைய ஆவியினால் நிரப்பி அவனை மாற்றி இருக்கலாம். ஆனால் மனுஷனுடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பொய்யன். ஏன்னா அவன் பாவத்தில் விழுந்து சாத்தானுக்கு அடிமைப்பட்டதுனால உங்கள் பிதாவாகிய சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளிடத்திலே நம்ம புத்திர சுவீகாரத்தை பெறாவிட்டால் எந்த மனுஷனும் பொய்யன்தான். அதான் வேதம் சொல்லுது. அடுத்து பாருங்க, எந்த மனுஷனும் மாயை. எந்த மனுஷனும் மாயை. நமக்கு தெரியும், நட்சத்திரம் மாதிரி அவங்க மின்னுவாங்க, பெரிய அளவில் தெரியும், சாதனை செய்கிற மாதிரி தெரியும். மாயை. சங்கீதம் 39:11, அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. நித்தியமாக எந்த மனுஷனும் மாயையே. இன்னைக்கு இருக்கிற தோற்றம், இன்னைக்கு இருக்கிற வீரம், இன்னைக்கு இருக்கிற பவர், இன்னைக்கு இருக்கிற அதிகாரம், இன்னைக்கு இருக்கிற அந்த பிரபலத்துவம் எல்லாம் மாயை. எவ்வளோ பெரிய பெரிய பிரபலமான ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், சரித்திரத்தை திரும்பி பாருங்கள். ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஒரு பெரிய படை வீரனாக இருக்கலாம், பார்க்குறவங்களாம் அவர்களை வணங்கலாம். அகாஸ்வேருன்னு ஒரு பெரிய ராஜா, அவர் இந்தியா வரைக்கும் ஆட்சி பண்ணார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பெர்சிய தேசத்தினுடைய மன்னர், இன்றைக்கி இருக்கிற ஈரானுடைய ராஜா. அவருடைய ஆட்சி, அகாஸ்வேரு பெரிய ஆள், பிரபலமானவர். இப்போ அவர் எங்கே இருக்கிறார்? மறைந்து விட்டார். எவ்வளோ பேரை பார்த்து, நல்லவர்களையும் பார்த்துருக்குறோம், கெட்டவர்களையும் பார்த்துருக்குறோம். அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் மின்னி மறையும் நட்சத்திரங்களைப் போல மறைஞ்சிருவாங்க, மின்னும் மறைஞ்சிருவாங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுது, எந்த மனுஷனும் மாயை. இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு எண்ணப்படாமல் போயிடுவான். அந்த இடத்துல வேற ஒரு ஆள் வந்துடுவான், அவனை பார்த்து நம்ம கடவுள் நினைப்போம், காணாமல் போயிடுவான். ஆனால் கர்த்தரோ சத்தியபரர், நிச்சயமாய் அவர் நிரந்தரமானவர்.
என்று வேதம் சொல்லுது. மனுஷன் பாவம் செய்து மகிமை இழந்தவன். ரோமர் 3வது அதிகாரம் 23, 24 பாருங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. மனுஷன் என்றாலே தேவ மகிமையற்றவன். வேதம் சொல்லுதே, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளின்னு. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் வெளிச்சமாய் மாறுகிறான். அப்படின்னா கர்த்தர் வரலன்னா அவன் எப்படி இருக்கிறான்னு அர்த்தம்? இருளாக இருக்கிறான். மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்பிரிட்டு. எல்லா மனுஷனுடைய ஸ்பிரிட்டுமே கருப்பா இருளா, இந்த பேயெல்லாம் பிசாசு காமிக்கிறாங்களே கருப்பா, அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே நேச்சுரா. ஏன்னா அவர்கள் மகிமை இழந்தவர்கள் பிறக்கும்போதே ஜென்ம பாவத்தோடு தான் பிறப்பாங்க. ஆனால் கர்த்தர் வரும்பொழுது அவனுடைய ஆவியை, ஆத்மாவை அவர் வெளிச்சமாய் மாற்றி விடுகிறார். அதுக்கு பிறகுதான் பரலோகத்தின் சாயலை அவர்கள் தரிக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவிகளைப் போல இவர்களும் ஒளி நிறைந்தவர்களாய் மாறுறாங்க. ஆனால் நேச்சுரல் என்னன்னு கேட்டிங்கன்னா இருள் தான் மனிதன். அதான் வேதம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லாருமே பாவம் செஞ்ச மனுஷன்தான். வெளியே பார்த்தா பிரபலமாக இருக்கும், உள்ளே பார்த்தா அவன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவன். அப்போ ஒருவர் பிரபலமாக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், கடவுள் எங்கே வித்தியாசப்படுகிறார்? அப்போ யாரை நம்ம கடவுள் என்று சொல்லுகிறோம்? அற்புதம் செய்கிறதுனாலையா, அல்லது பெரிய காரியங்களை செய்கிறதுனாலையா, அல்லது அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறதுனாலையா? இவைகளினாலெல்லாம் இல்லை. அவருடைய குணாதிசயங்கள் தெய்வாம்சம் பொருந்தின குணாதிசயங்கள். ஏன்னா ஒரு அற்புதத்தை சாத்தானும் செய்ய முடியுது, ஒரு அதிகாரத்தை சாத்தானும் பெற முடியுது. ஆனால் கர்த்தரை நம்ம எதனால் கொண்டாடுகிறோம் என்றால், வேதம் வேறொரு காரியத்தை சொல்லுகிறது. அவர் வல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அதனால் மாத்திரம் கடவுள் இல்லை, அவருடைய குணாதிசயம். நீங்கள் அவரை எந்த பக்கம் பார்த்தாலும் அதில் கரை திரை பிழை இல்லாதவர் கடவுள். மனுஷனை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சாத்தான ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் முழுவதும் ஒளியும் வெளிச்சமும் தன்னில் குறையில்லாதவருமா இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் இருந்து பார்க்கலாம். வல்லமை நிறைந்தவர், குணம் அதுலேயும் எந்த மாசு இல்லாதவர். அவர்களைத்தான் நம்ம கடவுள் என்று சொல்லுகிறோம். நம்ம ஒரு காரியத்தை, பெரிய காரியம் செஞ்சிட்டாரு, ஒரு ஃபிலிமில் நடிச்சிட்டாரு, ஒரு பெரிய மேடையில் நடனமாடி விட்டார், அதனால் கடவுளாயிருவார் அவர்? இல்லை. கடவுள் என்பதற்குண்டான இலக்கணமே வேற. ஒன்று பாருங்கள், கடவுள் மகா பரிசுத்தர். சாத்தானிடத்தில் எவ்வளவேனும் பரிசுத்தம் இல்லை, மனிதர்களிலும் யாரிடத்திலும் பரிசுத்தம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாங்க. அப்போ கர்த்தரிடத்தில் இருக்கிற விசேஷம் என்னன்னு கேட்டால், அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தமானவர். சாத்தானிடத்தில் பரிசுத்தம் இல்லையே. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், மோசம் போக்குகிறவன், திருடன், வஞ்சகன். வேதம் சொல்லுது, கர்த்தர் லேவியராம புஸ்தகம் 11வது அதிகாரம் 45, 19வது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தரிடத்தில் இருக்கிறது இவங்கள் நடுவில் இருந்து அவரை வேறு பிரித்து காட்டுவது, கடவுளாய் காட்டுவது என்னன்னா பரிசுத்தம். இன்னைக்கு கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அவர்களுடைய உண்மையான பரிசுத்தம் அல்ல. அவருடைய நேச்சர் பரிசுத்தம் கிடையாது. கர்த்தர் அவர்களை பரிசுத்தமாக்கினதுனால அவர்கள் பரிசுத்தவான்கள். அவங்களுடைய இயல்பின்படி அவர்கள் பரிசுத்தவான்கள் இல்லை, பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் இயற்கையிலே இயல்பின்படியே பரிசுத்தமானவர். யார் அவரை பரிசுத்தமாக்கலை? அவருடைய குணாதிசயமே பரிசுத்தம். லேவியராம புஸ்தகம் 19:2 பாருங்க, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அவரை புகழ்ந்து பாடுகிற கேருபீன்களும் சேராபீன்களும் அவருடைய பரிசுத்தத்தை தான் உயர்த்தி பாடுகின்றன. ஏன்னா அந்த பரிசுத்தம் சாத்தான் இடத்துலையும் இல்லை,
மனுஷனிடத்திலும் அல்ல, அது தேவனிடத்துல மாத்திரம் இருக்குது. அங்கே இருக்கிற தேவ தூதர்களிடத்திலும் இல்லை. அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான் இந்த பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒழிய நேச்சுரலாக யாரும் பரிசுத்தமானவர்கள். அது ஆபிரகாமா இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நம்ம இயற்கையின்படி பரிசுத்தமானவர்கள் அல்ல. அவருடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்தினால வெளிச்சம் அடைந்திருக்கிறோம். சூரியனிடத்துல தான் லைட் இருக்குது, சந்திரனிடத்தில் வெளிச்சம் இல்லை. அது இந்த வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலித்து தன்னை வெளிச்சமுள்ளதாக காட்டுகிறது. அப்போ மனுஷனிடத்திலும் பரிசுத்தம் இல்லை, சாத்தானிடத்திலும் பரிசுத்தம் இல்லை. கர்த்தர் அங்கே தான் வித்தியாசப்படுகிறார். அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தர். அப்போ பாருங்க, ஏசையா பரலோகத்தில் போய் பார்க்கிறார். சேராபீன்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் அப்படியே வானத்தை பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பார்த்தீங்களா, அவருடைய விசேஷ குணமே பரிசுத்தம். பரலோகத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுது. அவரிடத்தில் அசுத்தம் என்பதே இல்லை. அங்கே தான் கர்த்தர் வித்தியாசப்படுகிறார். அற்புதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா சாத்தானும் அற்புதம் செய்கிறான், கர்த்தரும் அற்புதம் செய்கிறார். ஆனால் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சாத்தான் பொய்யனும், பொய்க்கு பிதாவும், சத்தியம் இல்லாதவனுமா இருக்கிறான். மனுஷன் மாயையும், மறைந்து போகிறவனும், தேவ மகிமை இழந்தவனும், பாவியுமாக இருக்கிறான். அப்ப யார் கடவுள்? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தம் யாரோடும் ஒப்பிட முடியாத பரிசுத்தம். அதான் இந்த மாதிரி பரிசுத்தம், அவர் மாதிரி அவர் அப்படி சொல்லவே முடியாதான். வேதம் சொல்லுது பாருங்க, ஏசையா 40வது அதிகாரம் 25வது வசனம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். என் பரிசுத்தத்தை நீங்க யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? என்னை யாருக்கு நீங்கள் நிகராக்குவீர்கள்? என் பரிசுத்தம் யாரோடும் ஒப்பிட முடியாத பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, இயேசு இடத்துல அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. அப்ப இயேசு கேட்கிறார் அவர்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கவில்லை என்று கேட்கிறார். அவர்கிட்ட ஏதாவது பாவம் இருந்தால் அங்கே இருக்கவன் யார் அப்போஸ் பண்ணியிருப்பான்ல? இல்லை, உங்கள்கிட்ட இந்த பாவம் இருந்தது, நீர் அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு தவறு செய்து பாவம் செய்து குற்றப்படுத்தியிருப்பான்ல. ஆனால் இயேசு தைரியமாய் கேட்கிறார். நீங்கள் நான் கேட்க முடியுமா? இயேசு தைரியமாய் கேட்கிறார், என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் என்னை குற்றம் சாட்ட முடியும்? அவர் மகா பரிசுத்தர். அப்போ இந்த பரிசுத்தம் மற்ற யார்கிட்டையும் இல்லை. 2வது பாருங்கள், அவர் அன்புள்ளவர். வேதம் சொல்லுது, 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம், 4வது அதிகாரம் 16, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சாத்தானிடத்தில் அன்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், அவனிடத்தில் அன்பு இல்லை. அவன் மனுஷ கொலைபாதகன் என்றல்லவா வேதம் சொல்லுது. மனிதர்களை கொல்லுகிறவன் கொலைபாதகன். ஆனால் கர்த்தரோ அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த 8:16 சொல்லுது பாருங்க, அந்த வசனத்தில், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். மனுஷன் யாரும் அன்புள்ளவன் கிடையாது. அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு என்பது தேவனிடத்தில் இருக்கிற அன்பைத்தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அன்பினுடைய மூலம் தேவன். அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட அன்புனா, பாவிகளாகிய நாம் மீட்கப்படும் பொருட்டு தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். அவர் சாக வேண்டிய நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. அவர் குற்றவாளி அல்ல, பாவி அல்ல, அவர் மேலே எந்த குற்றமும் சுமத்தப்படலை. ஆனாலும் அவர் வலுக்கட்டாயமாய் வந்து
நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினால் அன்பு இன்னது என்று நமக்கு விளங்க பண்ணினார். இந்த அன்பு மனுஷனிடத்திலும் கிடையாது, சாத்தானிடத்திலும் கிடையாது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த காரியம் பாருங்க, அவரை ஏன் கடவுள்னு சொல்றேன்னா, அவர் சத்தியம் உள்ளவர். மனுஷன் எவனும் பொய்யன் என்று வேதம் சொல்லுது. சாத்தானை பற்றி சொல்லும்போது பொய்யும் பொய்க்கு பிதாவும், பொய்யினுடைய பிறப்பிடமே சாத்தான் தான். மனுஷன், எந்த மனுஷனும் பொய்யன். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் சத்தியம் உள்ளவர். சத்தியம்னா உண்மை. உபாகமம் 32:4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அதனால தான் கடவுள்னு சொல்கிறோம். அவர் பெரிய வல்லமை உள்ளவர், அற்புதம் செஞ்சிருவார், குணமாக்கினார். அதனால மாத்திரம் இல்லை, அவருடைய குணாதிசயம் யாரோடும் ஒப்பிட முடியாது. இந்த சத்தியத்தை நீங்கள் மனுஷனோடும் ஒப்பிட முடியாது, அந்த சத்தியத்தை நீங்கள் சாத்தானோடும் ஒப்பிட முடியாது. அவங்க ரெண்டு பேர்ட்டுமே இல்லை. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், மனுஷன் எவனும் பொய்யன். அப்போ கர்த்தர் இங்கே வித்தியாசப்படுகிறார். அவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், விடுதலை செய்கிறார், குணமாக்குகிறார், சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து பார்த்து தான் நம்ம ஒருத்தரை கடவுள்னு சொல்கிறோம். நீங்கள் சும்மா ஏதாவது 2 காரியத்தை செஞ்சுட்டாரு, ஒரு நாட்டு மேலே படையெடுத்தாரு, ஜெயிச்சிட்டாரு, கடவுள். 2 இடத்துல மேடை போட்டு டான்ஸ் ஆடிட்டாரு, கடவுள். 100 கோடி 500 கோடிக்கு வந்து அவருடைய திரைப்படங்கள் வசூலாகிறது, கடவுள். இவர் பிரபலமானவர், நாட்டுக்காக உயிரை கொடுத்தார், கடவுள். இல்லை, நம்ம கடவுள் என்று யாரை சொல்லுகிறோம் என்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். கடவுள் என்பவர் சத்தியம் உள்ளவர், அன்புள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாம் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை அங்கிருந்து காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். பார்த்தீங்களா, அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். நான் ஒருவேளை இன்னைக்கு உண்மை பேசுகிறேன், சத்தியம் பேசுகிறேன் என்றால் அது என்னுடைய இயல்பல்ல, அது கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய ஆவியினாலே நமக்கு கிடைத்தது. நம்ம இயற்கையிலே எந்த மனுஷனும் பொய்யன், சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். அப்போ நம்ம அற்புதத்தை வச்சு யாரையும் அடையாளப்படுத்தலை, வல்லமையை வச்சு அடையாளப்படுத்தலை, அதிகாரத்தை வச்சு அடையாளப்படுத்தலை. கடவுள் என்றால் அவருடைய தெய்வ குணம், தெய்வாம்சத்தை வைத்துத்தான் நாம் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். யோவான் 14:6 இயேசுவே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்கிறார். மனுஷரிடத்தில் சத்தியம் இல்லை, சாத்தானிடத்துல சத்தியம் இல்லை. கடைசியாக ஒரு காரியம் பாருங்க, அவர் மகா கிருபை உள்ளவர். கிருபை என்றால் என்னன்னு கேட்டால், தகுதி இல்லாத ஒருத்தன் மேலே அவருடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட இரக்கத்தை காண்பிப்பதற்கு பேர் தான் கிருபை. ஒரு ஆள் வந்து நம்ம இடத்துல யாசகம் கேட்கிறான், பசிக்குதையா ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம், அதற்கு அவன் ஒர்த்து. அல்லது ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், கொஞ்சம் நல்ல தாராள மனசு இருந்தா. அவனுக்கு சொத்தை எழுதி கொடுப்பாங்களே யாராச்சும், பசிக்குன்னு சொல்லிட்டான்யா சொத்து எழுதி கொடுப்பேன்னா. தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு அவருடைய தகுதிக்கு மீறின பெரிய காரியத்தை கொடுக்கிற இரக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. கர்த்தர் கிருபை உள்ளவர். வேற யாருக்கும் நீங்கள் கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இவர் ஊழியக்காரர் ரொம்ப கிருபையான ஊழியக்காரர் இல்லை, கர்த்தருடைய கிருபை பெற்ற ஊழியக்காரராக இருப்பார். கிருபை உள்ளவர் கர்த்தர் மாத்திரம்தான். இவர் நல்லா தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கிறாரு, அற்புதம் செய்கிறார், கர்த்தருடைய கிருபை பெற்றவர். கிருபை பெற்றவர்கள் வேற, கிருபையாகவே இருக்கிறவர் அது கர்த்தர். கர்த்தருடைய கிருபையினால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. நம்ம பாவம் செய்தோம், பாவம் செய்த நம்மை மீட்பதற்கு அவர் என்ன செய்யலாம்? பாவத்தை மன்னிக்கலாம். நீங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலி கொடுத்து ரத்தம் சிந்துங்க அப்படி இருந்தது, அதை வேணால் கொஞ்சம் சிறுசாக்கி வேறு ஏதாவது நீங்கள் கொண்டு வந்து ரொம்ப விலை குறைவாக கொடுத்தா கூட பாவத்தை மன்னிக்கிறேன்னு வேணால் சொல்லலாம். தன்னுடைய சொந்த குமாரனையவா கொடுப்பாங்க? அவரையே கொண்டு வந்து அதை பெறுவதற்கு நம்ம என்ன தகுதி?
நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், இயேசுங்கிற பேரை சொல்வதற்கு என்ன தகுதி? நான் பல சமயமாக தான் யோசிச்சுவேன், இயேசுங்கிற பேரை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்துவதற்கு நான் யார்? நீங்கள் யார்? அவர் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே. ஆனால் அவர் தானே இறங்கி வந்து மனுஷனுடைய தகுதிக்கு மேலே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர்களை மீட்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அது பேர் தான் கிருபை. சாத்தானிடத்தில் இதை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனிடத்தில் இந்த கிருபையை நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? ஆகவே கர்த்தர், இதனால தான் அவரை கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். மார்க்கு சுவிசேஷம் 2:10-11 சொல்லுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ இந்த குணம், ஒருவனுடைய பாவத்தை, எவ்வளவோ தப்பிதங்களை செய்த நம்முடைய தப்பிதத்தை இயேசு மன்னித்தாரே. சாத்தான் மன்னிப்பானா? யாரையாவது மன்னிக்க அதிகாரம் இருக்குதா அவனுக்கு? என்னமோ சொல்கிறாரே, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம்? ஒருத்தனை மன்னிக்க உனக்கு அதிகாரம் இருக்கா? என் பாவத்தை சாத்தானால் மன்னிக்க முடியுமா? இயேசுடத்தில் டயலாக் பேசுகிறானே, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இங்கே இருக்கிறத ஒன்றை எடுத்து, கர்த்தர் படைத்தது தான், அது மனுஷன் இழந்து அவன் தூக்கி கொடுத்தார். அதை இவர் எடுத்து இவருக்கு கொடுப்பாராம். கர்த்தர் அப்படி இல்லையே, தம்முடைய சொந்தத்தில் எடுத்து கொடுக்கிறார். அப்போ அந்த அதிகாரம் உன்ட்ட இருக்குன்னு சொல்கிறியே, என் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குதா? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஒரு தேவ தூதனுக்கு இல்லை, ஒரு மனுஷனுக்கு இல்லை, சாத்தானுக்கு இல்லை, ஒரு ஆத்துக்கு இல்லை, ஒரு மரத்துக்கு இல்லை, கடலுக்கு இல்லை. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. அவர் பாவியை தள்ளாமல் மன்னிக்கிறார். அதனால தான் கடவுள்னு சொல்கிறோம். நீங்கள் வந்தவன், நின்னவன், போனவன், பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியம் செய்ய கடவுள். கடவுள் என்றால் பெரிய காரியம் செய்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், கர்த்தர் அற்புதம் செய்கிறார், கர்த்தர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதனால் அவர் கடவுள் இல்லை, அதோடு கூட அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக. இது வேறு யார்கிட்ட இல்லாத காரியங்கள். அன்புள்ளவராக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம். இது யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வச்சு தான் நாம் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். யார் கடவுள் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் சமூக வலைத்தளங்களில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அல்லது அடிக்கடி ஒரு பேரை கேள்விப்படுறீங்க, சிலர் செய்கிற பெரிய காரியங்களை உங்களுக்கு விளம்பரப்படுத்துகிறார்கள். அதனாலெல்லாம் எவரும் கடவுளாகி விட முடியாது. அவர் கர்த்தர், அவர் கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாயையான கடவுள்களை நம்பி உங்களுடைய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு, குறிப்பாக என்னுடைய வாலிப பிள்ளைகள் கவனமாக நீங்கள் இருக்கணும். எதையாவது பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு கடவுள் மாதிரி நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறேன், உடல் மண்ணுக்கு, உயிர் என்னுடைய தலைவருக்கு. அந்த தலைவர் உனக்கு உயிரை கொடுப்பானா? உன் உயிர் அவர் தான் கொடுத்தாரா? அந்த தலைவர் கொடுத்தாரா? அப்போ வேதம் சொல்லுகிறது, கடவுள் என்றால் யாரு, அவருடைய குணம் என்ன, இதெல்லாம் ஒருத்தருக்கு இருந்தால் சொல்லுங்க, அவரை கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு இடத்தில் முழு பரிசுத்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிற எந்த பிரபலஸ்தராக இருந்தாலும், ஏன் சாத்தானாக இருந்தாலும், பரிசுத்தம் இருக்குன்னா சொல்லுங்கள். அன்பு இருக்குதுன்னா சொல்லுங்கள், உண்மையான அன்பு. சத்தியம் இருக்குதுன்னா சொல்லுங்கள், கிருபை இருக்குன்னா சொல்லுங்கள். இது வேறு யார்கிட்டையும் இல்லையே. இதெல்லாம் இருந்து வல்லமையும் மகிமையும் இருந்தால் அவரைத்தான் கடவுள் என்று சொல்லுகிறோம். உண்மையான கடவுள் யார் என்று காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் நிற்கிறதுனால தான் இவைகளை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அல்லாமல் கன்மலை யார்? இதை சொன்னது ஒரு பிரபலஸ்தர், ஒரு தேசத்தினுடைய ராஜா. அவர் சாதாரண ராஜா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தாவீதுனா எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பிரபலமானவர் சொல்லுகிறார், கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? இதை ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க. தங்களை கடவுள் என்று காட்டுகிற, கடவுள் என்று நம்ப பண்ணுகிற, மோசம் போக்குகிற பல பேரை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கவனம், ஜாக்கிரதை. கர்த்தருடைய வருகை சமீபம். உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, மாய கடவுள்கள் எழும்பி தங்களை கடவுள் என்று காண்பிப்பதற்கு எத்தனையோ காட்சிகளை ஜனங்களுடைய இருதயத்தில் பரவச் செய்கிற தந்திரமுள்ள ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். சாத்தானும் தன்னை கடவுளாக பாவித்து
ஜனங்கள் நடுவிலே மனதிலே தன்னை கடவுளாக பதிய வைப்பதற்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கூட செய்து அவருடைய கவனத்தை திசை திருப்புவான். ஆனால் உண்மையான தேவன், உண்மையான கடவுள் யார் என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. கடவுளிடத்தில் காணப்படுகிற எந்த குணாதிசயமும் சாத்தானிடத்திலும் இல்லை, மனிதர்களிடத்திலும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் பார்க்கிற காட்சிகளை வைத்து, ஒருவருடைய பிரபலத்தை வைத்து, ஒருவர் செய்கிற அவருடைய கிரியைகளை வைத்து அவரை கடவுள் என்று நாங்கள் நம்பிவிடாதபடி மெய்யான தேவன் யார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்து அருளும். கடைசி காலத்தில், வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் வாழுகிற அந்த காலத்தை எதிர்கொள்ளுகிற எங்களுடைய வாலிப தலைமுறையை கர்த்தர் காத்துக்கொள்ளும். அவருடைய கண்களை கர்த்தர் பிரகாசமாய் திறந்தருளும். மாய தோற்றங்களை நம்பி கடவுள் என்று அவர்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு விடாதபடி அவருடைய ஆத்துமாக்களை, ஜீவன்களை கர்த்தர் பாதுகாவல் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டி அருளும். உடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். அவர்களுக்கு வேண்டிய நன்மையான கிருபைகளை கட்டளையிடும். அவர்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். நம்ம கவனமாக வாழ வேண்டிய காலம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நன்மையானதை பிடித்து கொள்ளும்படி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.